இப்ப ரீசெண்டா தமிழக வெற்றி கழகம் தலைவர் நடிகர் விஜய் அவர் வந்து ஒரு எமோஷனல் ஸ்பீச் ஒன்று பேசியிருப்பாரு. கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி சாரி அப்படி சொல்லிட்டு பேசியிருப்பாரு. அதோட ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு இப்ப இன்டர்நெட்ல பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், அதை காமிக்கிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து உண்மை பொய் அப்படின்றத விட என்னால அதை ஏத்துக்க முடியல. உண்மை சொல்லணும்னா எனக்கு விஜய் பிடிக்காது, அவங்களுக்கு தெரியும். நான் போடுற ரீல்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். விஜய் பிடிக்கலனாலும் பட் என்னால அதை ஏத்துக்க முடியல. இது இது உண்மையா இருக்கும்னு என்னால ஏத்துக்க முடியல. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க வந்து ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜெமினிக்கு வந்து ப்ராம்ப்ட் கொடுப்போம். ஒரு போட்டோவை கொடுத்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா அதுக்கு அது அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஒரு மனுஷன் அந்த மாதிரி இருப்பானா? அவனுக்கு வந்து ப்ராம்ப்ட் கொடுத்து அதே மாதிரி அவன் நடந்துப்பானான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உண்மையாலுமே. ஏன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க அழணும், உங்க பாணியில அழணும், பேச முடியாத மாதிரி இருக்கணும். அந்த டைம்ல வந்து என்ன சொல்றது, அந்த டைம்ல வந்து கொஞ்சம் சாரி அப்படி சொல்லிட்டு பேசணும். மேல ஒரு லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எனக்கு எதுவும் தெரியலன்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு எதுவும் தெரியலன்னு அர்த்தம், என்ன வந்து திட்டினீங்கன்னா மக்களை திட்டுற மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு. அந்த லைன்ஸ் எல்லாமே இருக்கு. இது நான் உண்மையா இருக்கிற பட்சத்துல நான் சொல்றேன், உண்மையாவே என்னால ஏத்துக்க முடியல. மனுஷன் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அந்த அளவுக்கு இருக்கானா? விஜய் அந்த அளவுக்கு இருக்காரா? என்ன சொல்றது, அழணுன்றதை எழுதி வச்சுட்டு படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னால அழணுன்றத எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணி காமிக்கணுமான்னு சொல்லிட்டு என்னால உண்மையாவே அதை ஏத்துக்க முடியல. எப்படி சொல்றது, உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு புரியல. அவர் யாரோ பின்னாடி வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உண்மையாவே விஜய்ன்ற ஒரு சுயநினைவோட தான் இருக்காரா, அவரை வந்து பின்னாடி இருந்து யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. இந்த ஜெயிலர் படம் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், ரஜினி சொல்லுவாரு, சொல்றதுக்கு மேலேயும் செய்யக்கூடாது, சொல்றதுக்கு கீழே செய்யக்கூடாது, சொல்றதை மட்டும் செய்யணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எனக்கு என்னமோ ஆதவ மேலதான் டவுட்டா இருக்கு. ஏன்னா அண்ணா வந்து பயங்கரமா கண்ட்ரோல் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் வருது. ஒரு எழுதி கொடுக்குற விஷயத்துல ஃபேக்ட் செக் கூட பண்ண முடியல அவரால. இல்ல பண்ண முடியலையா இல்ல பண்ண தெரியலையான்றது நமக்கு தெரியல. இந்த உண்மையா பொய்யான்னு செக் பண்ண முடியல, இது சரியா தப்பான்னு செக் பண்ண முடியல. எழுதி கொடுக்கறது அப்படியே பெர்ஃபார்ம் பண்றாரு. பேசிக்கா ஒரு நல்ல ஆக்டர் நமக்கு தெரியும். எழுதி கொடுத்தது அப்படியே பெர்ஃபார்ம் பண்றாரு. ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து ஒரு நடமாடும் ரோபோட்டா வாழ்ந்துட்டு இருக்காரு அவரு. உண்மையாவே விஜய் ஃபேன்ஸ் நீங்க வந்து இது கொந்தளிப்பீங்க, எதனா வந்து கத்திட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம், இது எனக்கு தேவை கிடையாது, நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம், மன்னனை யாரோ பின்னாடி இந்த கண்ட்ரோல் பண்றாங்களா? அவர் உண்மையாவே வந்து சுயநினைவோட தான் இருக்காரா? அவர் பேசுறதெல்லாம் கரெக்டான யோசிச்சு பாருங்க. எழுதி அழணும்ன்றதை எழுதி கொடுத்துருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? பின்னாடி இங்க யாரோ கண்ட்ரோல் பண்றாங்களா? அதாவது அந்த கட்சியில அவர் ஒரு ஃபேஸ் மட்டும் காமிச்சு பின்னாடி வேற யாரும் நடத்திட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டா இருக்கு. என்னமோ தெரியல. ஆனா உண்மையா சொல்றேன், இது உண்மையா பொய்யான்றத விட என்னால ஏத்துக்க முடியல. இப்படி இருந்துச்சுன்னா என்னால ஏத்துக்க முடியல. அந்த மனுஷன் இப்படியா இருப்பாரு, அது